வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 28ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை குழு சியா பழ சர்பத். இயற்கையான சியா விதைகளை பயன்படுத்தி அதனுடன் பழங்களை சேர்த்து சர்பத் செய்து சாப்பிட்டு மகிழ்வோம். தேவையான பொருட்கள்: மண்பானை தண்ணீர், சியா விதை 2 ஸ்பூன். காலையில் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம 8 மணிக்கு செய்கிறோன்னு சொன்னால் 6 மணிக்கு ஒரு பவுலில் மண்பானை தண்ணியில் சியா விதைகளை போட்டு அதை மூடி வச்சிடணும். எலுமிச்சம்பழம் அரை பழம், திராட்சை 20, தேன் 3 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, புதினா 5 இலைகள். செய்முறை: திராட்சை பழத்தை எப்போவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பழங்களாக எடுத்து ஒரு பவுலில் கல்லுப்பு போட்டு ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியில் நல்லா கலக்கி விட்டு அதில் இந்த திராட்சை பழத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடறோம். வச்சாதான் இந்த திராட்சை பழங்களில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருக்க அந்த இது ஃபுல்லாக வெளியில் போகிறதுக்காக நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு 2-3 தண்ணியில் கழுவணும். நல்லா கருப்பு திராட்சையில் கொட்டைகள் இருக்கணும், சீடு இருக்கிற திராட்சை பழம் தான் நம்ம வாங்கணும். இந்த பழங்களை நம்ம மிக்சியில் போடுறோம். போட்டுட்டு லெமன்லேயும் தோலும் சீடு இருக்கணும். 1/2 லெமன் அப்படியே கட் பண்ணி அதையும் மிக்சியில் போட்டுறோம். இப்போ இதுக்கு அரைக்கும் போது தண்ணி தேவை அப்படின்னு சொன்னால் மண்பானை தண்ணியில் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிறோம். எடுத்துட்டு ஏற்கனவே இதில் திராட்சை பழத்தில் இனிப்பு இருக்கும், லெமனும் சேர்த்துருக்கறனால அதில் இனிப்பு புளிப்பும் கலந்துருக்கும். அப்போ நம்ம அது கூட சேர்த்து தேன் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா ஆட் பண்ணி தேவையான அளவு மண்பானை தண்ணி ஊற்றி பார்க்குறோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஊற வைத்த சியா விதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா இலைகள் போட்டு நம்ம அழகாக நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா சூப்பரான நமக்கு இந்த ஜூஸ் நம்ம ஓரளவு ரெகுலராக குடிக்கும்போது நம்மளுடைய பாடியில் கேன்சர் செல்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு, கேன்சர் செல்கள் நம்ம பாடியில் இயற்கையாகவே இருக்கும். அது எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் தடுப்பதற்கு இந்த திராட்சை பழ ஜூஸ் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய நமக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கறதுக்கும் இந்த திராட்சை பழங்கள் நமக்கு உதவும். அதனால் திராட்சை பழம் பிளட்டை பியூரிஃபை பண்ணும். திராட்சை ஜூஸ் அழகாக சியா விதை கூட சேர்த்து இந்த திராட்சை பழ ஜூஸை எலுமிச்சை பழமும் கலந்த ஜூஸை நம்ம சர்பத்தாக நம்ம அடிக்கடி எடுத்து மகிழ்வோம். நம்ம பாடியில் எனர்ஜியை கூட்டுவோம். அழகாக உட்காந்து உமிழ்நீர் கூட கலந்து ஒவ்வொரு மடக்காக குடித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.